ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் ஆப்ல லைன் ஆப் வந்து இருக்கும். ஸோ இந்த லைன் ஆப்ல வர நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து உங்களுக்கு டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும், இல்லாட்டி டிசேபிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து வரலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லைன் ஆப்ல வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து எப்படி பிளாக் பண்ணலாம் இல்லாட்டி டர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு லைன் ஆப்ல இருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா லைன் ஆப் வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல பாருங்க, இந்த விண்டோவில் வந்து செட்டிங்ஸ் ஐக்கன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே செட்டிங்ஸை ஸ்க்ரோல் பண்ணும் போது உங்களுக்கு ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடைய வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்து எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும் போது இந்த மாதிரி unable to access line, please check your connection அப்படி கேட்குது. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டர்ன் ஆஃப் ஆகிரும். ஸோ இப்படியுமே ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்மளால லைன் ஆப்புக்குள்ளேயே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள பெறணும். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிட்டு இதில் சர்ச் பார்ல லைன் அப்படின்றத சர்ச் பண்ணி லைன் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு இதுலையுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி ஆஃப் பண்ணுவீங்களா இருந்தாலுமே உங்கள் மொபைலில் எந்த ஒரு லைன் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து வராது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடையுமே யூஸ் பண்ணி நம்மளால் லைன் ஆப்ல இருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வராமல் பிளாக் பண்ணலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.